வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொளி செயற்கை நுண்ணறிவிற்கான பயிற்சியை பற்றி. முதலில் செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். செயற்கை நுண்ணறிவு என்றால் கணினி, அதாவது மென்பொருள், சாஃப்ட்வேர். மென்பொருள் மனிதர்களைப் போல் சிந்தித்து செயலாற்றுவது. இதைத்தான் நாம் செயற்கை நுண்ணறிவு என்று கூறுகின்றோம். இது ஒரு வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம். இதன் தாக்கம் எல்லா துறைகளிலும் இப்பொழுதே உள்ளது. வரும் காலகட்டங்களில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கப் போகின்றது. நீங்கள் பார்த்தீர்களேயானால், நோயை முன்கூட்டியே அறிவதற்கும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுகிறது. மோசடியை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கும் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் உங்களுடைய ஆப்பிலோ, யூடியூபிலோ, ஃபேஸ்புக்கிலோ ஒரு படத்தை பார்க்கிறீர்கள், ஒரு பாடலை கேட்கிறீர்கள், உங்களுக்கு பிடித்த விளையாட்டு செய்தியை பார்க்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். சிறிது நேரம் கழித்து அந்த ஆப்போ, யூடியூபோ, ஃபேஸ்புக்கோ உங்களுடைய தேடல் மற்றும் இணைய வரலாற்றின் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான அல்லது நீங்கள் விரும்பும் பாடல்களையோ, படங்களையோ, காட்சி கோப்புகளையோ பரிந்துரை செய்தால் எப்படி இருக்கும்? இதுவும் செயற்கை நுண்ணறிவை சார்ந்தே உள்ளது. இதை நாம் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் என்று ஆங்கிலத்தில் கூறுவோம். இத்தகைய ரெக்கமெண்டேஷன் சிஸ்டத்திற்கு பின்புலமாக இருப்பது செயற்கை நுண்ணறிவு தான். உங்களுக்கெல்லாம் தெரியும், வருகை பதிவீட்டை சரிபார்ப்பதற்கான சிஸ்டத்தில் நீங்கள் பாஸ்வேர்டை என்டர் செய்வீர்கள் அல்லது உங்களுடைய விரல் அச்சை, ஃபிங்கர் பிரிண்டை வைத்து சரிபார்ப்பு செய்யப்படும். ஆனால் இப்பொழுது செயற்கை நுண்ணறிவால் உங்களுடைய முக அங்க அடையாளங்களை வைத்து சரிபார்ப்பு செய்யப்படுகிறது. ஃபேஸ் டிடெக்ஷன் என்று ஆங்கிலத்தில் இதை கூறுகின்றோம். இதற்கு சான்றாக பின்புலமாக இருப்பதும் செயற்கை நுண்ணறிவு தான். உங்களால் பார்க்க முடிகிறது, பல துறைகளில் இந்த தொழில்நுட்பத்திற்கான தாக்கம் இருக்கின்றது. வரும் காலங்களில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்க போகின்றது. இது ஒரு புறம் இருக்க, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகின்றது? வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் கூறுகின்றது, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகின்றது என்று. இன்னும் ஓரிரு ஆண்டுகளில், இப்பொழுதே இருக்கின்றது, அதிகமான வேலை வாய்ப்புகள் இந்த துறையில் உள்ளது. இனி வரும் காலங்களில் அதிகமான வேலைகள் இந்த துறையில் உருவாக்கப்பட போகின்றன. பழைய வேலைகளான, இப்பொழுது கூட இத்தகைய வேலைகள் பெரும்பாலும் இருக்கின்றது. கிளர்க், அக்கவுண்டன்ட்ஸ், சேல்ஸ் பீப்புள், ஆடிட்டர்ஸ், சர்வீஸ், ஆபரேஷன்ஸ் என்று நாம் கூறுகின்றோமே, இத்தகைய வேலைகள் எதிர்காலத்தில் மிகவும் கம்மியாக இருக்க போகிறது. இதுதான் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் நமக்கு கூறுகின்றது. ஆகையால் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இத்தகைய உயர்தர தொழில்நுட்பத்தை மாணவர்கள் புரிந்து கொள்வது மிகவும் நல்லதாகும்.